அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கோவிந்தசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோவிந்தசாமி, இந்த மின்கசிவு விபத்தால் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? அதாவது இந்த ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் காலை 7 மணி அளவில் திடீரென ஒரு மின்கம்பத்திலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு தீ பொறிகளாக கீழே கொட்டுந்த வண்ணம் இருந்தது. இதை பார்த்த அங்கு கூடியிருந்த பயணிகள் மற்றும் தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அனைவரும் அலறடித்துக் கொண்டு ஓட்டுநர்கள் தங்களுடைய பேருந்துகளையும் பயணிகள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு தப்பி ஓடிய காட்சி மிகவும் கொடூரமாக இருந்தது. அதாவது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சிதம்பரம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை கரெக்டாக ஒரு 7 மணி அளவில் பேருந்து நிலையத்தில் அங்கங்கே இருந்த பேருந்துகள் வந்து நின்ற வண்ணமும், பணிமனையிலிருந்து வந்த பேருந்துகள் வெளியூர்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளும் வந்து சேர்ந்து நிப்பாட்டப்பட்டிருந்தது. அங்கு சுமார் ஒரு 50 to 100 பயணிகள் வந்து காத்திருந்தனர் பேருந்துக்காக. அப்பொழுது மேற்கூரை, அதாவது பேருந்து நிலையத்தின் மேற்கூரை பகுதியில் ஒரு மின்கம்பம் உள்ளது. அந்த மின்கம்பத்திலிருந்து திடீரென மின்கசிவு ஏற்பட்டு, அதாவது இந்த வானத்துல வெடி வெடிச்சா எப்படி அந்த பொறிகள் வருமோ அதே போன்று மின் கம்பத்திலிருந்து பொறிகள் சிதறி அடித்ததால் அங்கு கூடியிருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வெவ்வேறு இடத்திற்கு பாதுகாப்பான இடத்திற்கு ஓடத் துவங்கினர். அங்கு நிப்பாட்டப்பட்டிருந்த தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்களும் தங்களுடைய பேருந்துகளை அங்கிருந்து வெவ்வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்காக பேருந்துகளை சட்டனாக எடுத்துக்கொண்டு ஓடினர். இதனால் அப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த மின்கம்பம் கசிவு ஏற்பட்டது. தீப்பொறிகள் வந்த வண்ணமே இருந்த 1 மணி நேரம் இருந்த வண்ணம் உடனடியாக மின்சாரத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மின்சார ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் அந்த இடத்திற்கு வந்து பொதுமக்களை அமைதிப்படுத்தி மின்கம்பத்தில் மின்சாரத்தை நிறுத்தப்பட்டு அதனுடைய கசிவு எதனால், அதாவது தொடர்ந்து இப்ப 2 நாளா விட்டு மழையும் தூறல் பெய்ந்துகிட்டே இருந்தது. இந்த காரணத்தினால்தான் இதனுடைய மின் கசிவு ஏற்பட்டதா அல்லது மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உராசி அதன் மூலம் மின்கசிவு ஏற்பட்டதா என ஆய்வு செய்து வருகின்றனர். பத்மநாபன், மின்கசிவு தொடர்பான காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோவிந்தசாமி.